ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்க மக்களே. இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட்டு 2025 தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்ச்சி பெற்றவர்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை வழங்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் தேவை. சிறப்பு டெட்டுடைய ஒரு முக்கியமாக அறிவிப்பு வச்சுருக்காங்க. முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேலும் பள்ளி கல்வித்துறையில் புதிய ஆசிரியர்களுடைய நியமனங்களை குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன? ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக இப்பொழுது நாம் காண இருக்கோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மக்களே, தமிழக அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு முதல்வர் விஜய் அவர்கள் முக்கியமாக அறிவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள் விகிதங்களை குறைக்கிறதுக்கு உண்டான முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ சராமாரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட. அமைச்சர் ஆசிரியர் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சராமாரியான கேள்விகள். ஸோ அமைச்சரே பார்த்திங்கன்னா மிரண்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கேள்விகள் பல ஆயிரம் கேள்விகள் அமைச்சர் மேலே போயிட்டுருக்கு. இந்த டெட்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி எப்போ வரும்? ஸோ ஒவ்வொரு பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியராக போடுறாங்க. ஸோ இத்தனை பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. எங்களை கவர்மெண்ட் கண்டுக்க கூட இல்லை. அது மட்டுமே இல்லை, நீங்கள் யாருமே எதிர்பார்த்தது வராமல் கிடையாது. அதுக்கு தான் அதிகமான நிதி பண்ணுறாங்க. 50,000 கோடி அளவுக்கு இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எங்கேயோ இதை தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதற்கு ஒதுக்கீடு செய்கிறத எங்களுடைய நியமன தேர்வு முடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா? நல்ல டெட் தேர்வு எழுதி டெட் பாஸ் தேர்வில் பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமன தேர்வை முடித்தவங்களுக்கு போராட்ட காலத்தில் ஈடுபடுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்டுமே யாருக்குமே ஆகிறதுக்குள்ளே இந்த போஸ்டிங்கை போடுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்போ விடிவு காலம் இதுக்கு பிறக்கும், பிஆர்டிக்கு விடிவு காலம் பிறக்குமா அப்படி கையில் பதாகைகளோடு போராடிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரந்தர வாய்ப்பு. ஓகேங்களா? கண்ணீருடன் தேர்வு தாளில் இரத்தமும் வியர்வையும் சிந்தி பெற்ற வெற்றி இது. மீண்டும் ஒரு முறை தகுதி கேட்க நாங்கள் என்ன பரிசோதனை எலிகளா? படித்து முடித்த பின்னும் பெற்றோரின் கையில் கையேந்தும் வழி, பணி எப்போது என்ற உற்றார் உறவினர் ஏராளமான கேள்வி. ஒவ்வொரு இரவும் தண்டனையில் உப்பு நனைக்கும் எங்கள் கண்ணீர். வென்ற வீரனை மீண்டும் போர்க்களத்திற்கு அழைப்பது நியாயமா? தகுதியை நிரூபித்த பின்னரும் மறுதேர்வு என்பது எங்களின் திறமைக்கு அவமானம். ஸோ இந்த பிடி மற்றும் பிஆர்டிஇ உடைய விடிவு காலம் எப்போது? என்எஃப்இஸ் 13 ஆண்டுகள் முடிந்தும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய பணி நியமன ஆணைகளை விரைவில் வழங்குவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ முதல்வர் எப்போ போட போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழக அரசுக்கிட்ட எங்களை படிக்க வைத்து வீதியில் நிற்க வைத்தாயே வெற்றி வீரர் ஆட்சியில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கு ஒரு முக்கியமான ஃபுல் ஸ்டாப் வைக்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பட்டதாரி நியமன தேர்வில் நிரப்பப்பட வேண்டிய பணியிடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றது நிறைய பேருடைய கோரிக்கைகளாக இருக்குது. இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நிச்சயமாக நிறைவேற்றும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க. ஸோ அடுத்து டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்களின் மதிப்பெண் சான்றிதழில் உண்மைத்தன்மை வழங்குத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
தலைமை ஆசிரியர் வட்டார கல்வியோடு வந்து முழுமையாக பெற்று தகுதி தேர்வு ஆசிரியர் 2025 தாள் 1 மற்றும் 2 அதனை தேர்வு எழுதிய மாவட்டங்கள் வாரியாக பரிந்துரையுடன் 30/7/2024 அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பு டெட் முடிஞ்ச தேர்வுடைய முடிவுகளை வெளியிடுறதுக்கு தடையும் விதிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்களான்றதையும் நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் தேவை. சங்கர் மேல்நிலைப் பள்ளி, சங்கர் நகர் வேலை வாய்ப்பு அறிவிப்பு. ஓகேங்களா? பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பாளர் எஸ்சி கேண்டிடேட். ஓகேங்களா? பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் மிகவும் பிற்படுத்த எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டர். பட்டதாரி ஆசிரியர் கணினி பிற்படுத்தப்பட்ட வினர் பிசி. ஓகேங்களா? ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பதிந்த அந்த அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2018 விதிகளின்படி மேலே குறிப்பிடப்பட்ட பணியை அவங்க நிறைவேற்றணும் அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அவங்க சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்குது. ஸோ விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா 67 ரூபாய்க்கான அஞ்சல் விலை ஒட்டி சுய விளம்பரத்தை ஃபில் பண்ணி அதை அனுப்பணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2018-23 படி குறிப்பிட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும். கல்வி சான்றிதழ்கள், சாதி சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு பதிவேட்டை நகல்கள் கூடிய விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். 67 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி சரியான சுய விளம்பரம் பெற்ற உரையுடன் கீழே குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 30/7/2026 மாலை 6 மணி வரைக்கும் இது கடைசி. பள்ளி செயலாளர் சங்கர் மேல்நிலைப் பள்ளி, சங்கர் நகர், 627357 திருநெல்வேலி மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது. ஸோ மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர அரசு பணி தான். அரசு உதவி பெறும் பள்ளியில் அரசு சம்பளத்தோடு இந்த பணியை தொடரலாம். நீங்கள் விருப்பம் உள்ளவங்க இந்த வேக்கன்சிஸ்க்கு விண்ணப்பித்து கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, டிஆர்பியில் அடுத்தடுத்த தகவல்கள் வர இருக்குது, பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்திகள் எல்லாமே நாளுக்கு நாள் வர இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டே சொல்கிறாங்க, இந்த பள்ளி கல்வித்துறையில் புதிய அறிவிப்புகள் எப்போ வரும், அந்த பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எப்போ வரும், ஹெச்டியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும், இப்போ அதுதான் நிறைய பேருடைய கேள்வி. ஏன்னா புதிய ஆட்சி வந்துருச்சு, மாதங்களும் கடந்து விட்டேன்னா இனி நோட்டிஃபிகேஷனை கொடுக்கலாமே, எங்கன்னா ஸ்டடீஸை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம்ல அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள், பல லட்சம் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறை இதற்கு ஒரு நல்லதொரு முடிவை வெளியிட போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.